பஸ் ஆப்ஷன் ஸ்டார் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாடல் பொசிஷன் எடுக்கிறது? ஸ்டாடில் பை அப்படிங்கிறது ஒரே சமயத்தில் கால் அண்ட் புட் நம்ம ரெண்டையும் சேர்த்து வாங்குறது தான் ஸ்டாடில் பை. நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம லோட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஆப்ஷன் ஸ்டார் போயிட்டு நம்ம ஏடிஎம் ப்ரைஸ் லோட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஃப்ரைடே வந்து ஓப்பனிங் ரேட்டான 24200 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாடில் பைக்கு நான் என்ன பண்ணணும்னா செகண்ட் சார்ட் நம்ம செக் பண்ணணும். இந்த செகண்ட் சார்ட்டில் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு எல்லோ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலர் லைனுக்கு மேலே நமக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாடில் பை அட்டன் பண்ணலாம். ஆஃப்டர் 9:30 செக் பண்ணி பாருங்கள், ஸ்டாடில் விவேப்புக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருந்தோம்னா நம்ம 370லேருந்து மேலே 394 வரைக்கும் போயிருக்கு. இதில் 1000 டிஆர்சிஸ் எடுத்திருந்தா கூடவே நமக்கு வந்து 24,000 rupees புக் ஆயிருக்கும். இதில் நமக்கு எந்த டைரக்ஷனும் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஸ்டாடில் விவேப்புக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தா அந்த இடத்துல பொசிஷன் எடுக்கிறோம். ஒரு அளவான ப்ராஃபிட்டில் நம்ம வெளியே வந்துக்கலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஹைலா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் டைரக்ஷன் நமக்கு தெரியல அப்படின்னா அந்த சமயத்திலும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். இது வந்து எப்பெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா எப்போ வந்து போத் சைடு ஆசிலேஷன் இருக்கும், ஒரு ஹை வாலடைல் ஸ்டேஷன் இருக்கும், அப்போ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளோட எம்எஸ்பியில் போத் சைடு நமக்கு க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் போத் கால் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டு பக்கமும் க்ரீன் இருந்துச்சுன்னா அப்போது இந்த ஸ்டாடல் பை நீங்கள் அட்டன் பண்ணலாம்.